நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான அராஜக போக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே ஒரு பத்திரிகையில, அவர்கள் சார்ந்த பத்திரிகையில ஒரு கருத்து கணிப்பு போட்ட உடனே பத்திரிகை அலுவலகத்தையே கொளுத்தியவர்கள் இவர்கள். அதே மாதிரி இன்னைக்கு பத்திரிகையில பாஜக கலந்து கொள்ளுகின்ற ஒரு விவாத நிகழ்ச்சியில வேண்டுமென்றே ஆர்ப்பாட்டம் கலாட்டா செய்தது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர் போர்வையில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவர் வெளியே நின்று பாஜகவிற்கு பாடம் சொல்லுகிற முடியும் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஊடக நண்பர்கள், நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது சேவை செய்பவர்கள் முகமூடி போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் விவாதங்களில் கலந்து கொள்கிறார்கள். அங்க எந்த விதத்திலையும் ஒரு விமர்சனத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்கிறார், ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளாம நடு ராத்திரியில கதவை உடைச்சு யூடியூபர்களை கைது செய்யும் இவர்கள் இன்னைக்கு சென்சார் போர்டு செய்யறதுக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர், பிரதம அமைச்சர் அவர்களும் மத்திய அரசும் காரணம் என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சருக்கு அதுக்கு மேல ஒரு ட்வீட் போட முடியாது. எப்படி சென்சார் போர்டு செய்கிற சட்ட விதிகளை மத்திய அரசோடு ஒப்பிட முடியும்? ஒரு முதலமைச்சர், அவங்க குடும்பமே சினிமா தொழிலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும், சென்சார் போர்டோட சட்ட விதிகள் தெரியும். ஆனா அதுல இன்னைக்கு அப்படியே விஜய்க்கு ஆதரவா கொடுக்கிற மாதிரி ஒன்றை கொடுத்து விட்டு, நீங்கள் வன்மையாக நான் கண்டிக்கிற சட்ட விதிகளை மீறி முதலமைச்சர் செயல்படுகிறார் என்பதுதான். கோர்ட்ல அந்த கேஸ் இருக்கு, கோர்ட்ல தெளிவா சொல்லியாச்சு மத்திய அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று. சென்சார் போர்டு தனது நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டது. அதற்கு பின்பு எப்படி மத்திய அரசோட அதை சேர்த்து பார்க்க முடியும், ஒப்பிட முடியும்? அதனால முதலமைச்சர் வேண்டும் என்றே அரசியல் செய்வதை விடுக்க வேண்டும் என்பதுதான். இன்று எல்லாரும் உழைக்கிறத பார்த்தா நம்ம 200 தாண்டிடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். அவங்க 200 கொடுத்து வேணா அப்படி பேச வைக்கலாம். நிச்சயமா 200 தாண்ட முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏனென்றால் இந்த இன்டாலரன்ஸ், இவங்கெல்லாம் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது என்பதை நான் பதிவிடுகிறேன். எங்க இளைஞர் அணியை சார்ந்தவர்களை தாக்குவது, பேசுறவங்களை தாக்குறது, இது என்ன நடைமுறை என்பது எனக்கு தெரியவில்லை. அப்படி பார்த்தா காங்கிரஸ் விஜய்க்கு எந்த டீம்னு எனக்கு தெரியல, திமுக விஜய்க்கு எந்த டீம்னு தெரியல. ஆக இவங்க ஏதோ ஒரு பின் டீமா உட்கார்ந்துக்கிட்டு பிஜேபியை சொல்றதும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பிஜேபி எப்பவுமே நேர்மறையான டீம் தான், மறைமுகமான டீம்லாம் பிஜேபி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி நேர்மறையான அரசியல் செய்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு மற்ற நாடுகளை எதிர்கொள்வது தான் அவரோட பிரச்சனையை தவிர திரைப்படங்களை எதிர்கொள்வது அவரோட பிரச்சனை இல்லை என்பது எனது கருத்து. மா சுப்பிரமணியம் அவர்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவமனைகளும் சிறப்பாக செயலாற்றுதான்ற ஒரு கருத்து அவர் சொல்லணும். எல்லாவற்றிற்கும் மேலாக யூபிஏ அரசாங்கத்தில் 18 to 20 ஆண்டுகள் மத்தியில் இருந்தீங்களே, அப்போ எய்ம்ஸை கொண்டு வந்தீங்களா? இன்னைக்கு எய்ம்ஸை கொண்டு வந்ததுக்கு காரணம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். இன்னைக்கு எய்ம்ஸ் நிறைவடைந்து கொண்டிருப்பதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நீங்க எய்ம்ஸ் கட்டுப்பாணியை கிண்டலும் கேலியும் செய்தவர்கள் நீங்கள். அதனால தான் நான் சொன்னேன், நீங்க செங்கலை தூக்கிட்டு திரிஞ்சீங்க, நாங்க செங்கோலை 2026 நிறுவ போகிறோம் என்று. எய்ம்ஸ் கட்டுமான பணியிலோ, எய்ம்ஸ் வந்ததிலோ வருவதிலோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பங்கும் இல்லை என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்கிறேன். வரக்கூடாது அப்படின்றத உங்களோட எண்ணமா இருந்தது. இன்னைக்கு கூட அங்க ராமநாதபுரத்துல அங்க குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேலியும் கிண்டலும் செஞ்சு உலக தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதற்கு காரணம், முழுமுதல் காரணம் பாஜக, பாரத பிரதமர், பாரத பிரதமர், பாரத பிரதமர், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதான் எனது கருத்து. எங்களுக்கு என்ன அதிகாரப்பூர்வ தகவல் வரல, ஆனா 23ஆம் தேதி வருவதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் இருக்குது. முக்காவாசி அதில் வர வாய்ப்பு இருக்குது. வேறு மாவட்டங்கள் கேட்டு இருக்கிறார்கள், தென் மாவட்டங்களில் கேட்டு இருக்கிறார்கள். அதனால் மாநில தலைவர் முடிவு செய்வார்.